ஹாய். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு பார்த்தா வெயிலை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில நாட்களில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக 40-41 டிகிரியை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக க்ராஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வெயில் அதிகரிக்கும் போது நம்ம எந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 11 o'clock மேலே வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஷாப்பிங் போகிறேன், ஒரு கடைக்கு போகிறேன், ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்த்துருங்க. அதை வந்துட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் போய்க்கிங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது குழந்தைகளும் பெரியவர்களும், அதாவது வயசானவங்களாம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த வெயிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கணும். ஏன்னா ரொம்ப வெயிலில் அலைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நிறையா உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெரியவர்கள்லாம் வந்துட்டு வீட்டில் சேஃபாக இருங்க. வெளியே போயிட்டு வரும்போது உடனடியாக வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ கோல்டு வாட்டரோ உடனடியாக எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையில் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் எடுங்க. ஃப்ரூட்ஸு, தர்பூசணி, இளநீர் இதெல்லாம் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட, வெயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைமில் எந்த ப்ரோக்ராம் வைக்கிறதா இருந்தாலும் ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க. தேங்க்யூ.